ஒரு சிறப்புரையோடு ஒரு வாழ்த்துறையோடு நாம் இப்பொழுது தொடர்ந்து அடுத்த நிகழ்வுக்கு நேராக நாம் சொல்ல இருக்கின்றோம். இப்பொழுது வாழ்த்துறை வழங்க இருப்பவர்கள் நம்முடைய பேராயத்தினுடைய கூட்டு பள்ளிகளுடைய மேலாளராக இருக்கின்ற அட்வொகேட் சுனில் பிரகாஷ் அவர்களை ஏன் இந்த கூடுகையிலே இருந்து அவர்கள் இந்த சிறப்புரை வாழ்த்துறை ஆற்ற வேண்டும் என்றால், அவர்கள் யங் மேன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் YMCA இந்த தென்னிந்திய அளவிலே பெரிய பொறுப்புகளை ஏற்று இதை இளைஞர்களுக்கு மத்தியிலே மிகவும் சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். YMCA வளர்ச்சியிலே அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த பேராயத்தினுடைய இளையோர் நல்வாழ்வு துறையிலும் அதோடு இணைந்து கூட்டு பள்ளிகளுடைய சார்பிலும் இந்த கலையினுடைய தன்மையிலே அவர்கள் வளர்க்க வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருக்கின்றவர்கள் இப்பொழுது அவர்கள் நமக்கு வாழ்த்துறை வழங்குவார்கள். இளைஞர் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற மாபெரும் களியல் பெருவிழாவில் இனிய விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சபை பரிமாணக் குழுவினுடைய செயலாளர் அருள் திரு ஜேம்ஸ் ஜானரோஸ் அவர்களே, தன்னுடைய இளமையான துடிப்பான இந்த வயதில் குமரி பேராயத்தினுடைய வரலாற்றிலே இளைஞர் ஒரு பேராயத்தினுடைய துணைத் தலைவர் என்ற பொறுப்புக்கு வந்து திறமையான வழியிலே பேராயத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பேராய துணைத் தலைவர் பொறியாளர் வைஜோதி சில்பால் அவர்களே, இந்த இளைஞர் நல்வாழ்வுத்துறையினுடைய துறை இயக்குநர் அருள் திரு பிரேம் செல்வசிங் அவர்களே, இந்த புலிபரன் வாசை சபையினுடைய போதகர் அருள் திரு ராஜ்நாத் அவர்களே, மற்றும் இங்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காட்டுத்த மேல்நிலைப்பள்ளியுடைய ஆசிரியர் திரு எட்வின் அவர்களே, இந்த இனிய விழாவிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற மாத்தான YMCA ப்ராஜெக்டினுடைய பொருளாளர் டாக்டர் எபனேசர் அவர்களே, மற்றும் இங்கு நடைபெற இருக்கின்ற அனைத்து களியல் ஆட்டங்களையும் தலைமையேற்று நடுவலாக செயலாற்றி இருக்கின்ற மரியாதைக்கு பாசத்துக்குரிய வழக்கறிஞர் சாம்சன் அவர்களே, மற்றும் பல்வேறு திருச்சபைகளிலிருந்து களியல் ஆட்டத்திற்காக வந்திருக்கின்ற குருக்களே, சீடர்களான மாணவர்களே, இந்த திருச்சபை மக்களே, பார்வையாளர்களே, மற்றும் இதிலே கலந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற இந்த திருச்சபையினுடைய டீக்கன்மார்கள், உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி பேராயத்தினுடைய கூட்டு மேலாண்மை பள்ளிகள் சார்பாக அன்புகிற வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் அன்பு சகோதரர் இந்த துறையினுடைய தலைவர் அருள் திரு பிரேம் அவர்கள் என்னை அழைத்து இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். நான் இனிதோடு ஏற்றுக்கொண்டேன். காரணம் என்றால், என்னை பொறுத்தமட்டில் நான் YMCA தேசிய செயற்குழு உறுப்பினராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எங்களுக்கு களியலை பொறுத்தமட்டில் நன்றாக தெரிந்தாலும் கூட YMCA அனந்தரானா குடியிருப்பினுடைய களியல் ஆட்டங்களை நாங்கள் எங்களுடைய பெரிய விழாக்களிலே அறிமுகப்படுத்துவது வழக்கம். வட இந்தியாவில் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகின்றவர்கள் இந்த களியல் ஆட்டத்தை கண்டு மெச்சி பாராட்டி சென்ற நாட்களை நான் நினைவுபடுத்திக் கொண்டேன். கடந்த 5வது நாள், அதாவது அக்டோபர் மாதம் 5வது நாள் குமரி பேராயத்தினுடைய பள்ளிகள் சார்பாக ஆசிரியர் தினம், மாணவர் தினம் கொண்டாடப்பட்டது. நாகர்கோவில் காட்டுடைய ஆடிட்டோரியத்தில் அந்த விழாவிலே ஒவ்வொரு பள்ளியினுடைய நிகழ்வு நடைபெற்ற போது நம்முடைய பேராயத்தினுடைய பள்ளியான சிதம்பரம் மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவர்கள் அருமையான திட்டம் வைத்து ஒரு அழகான ஒரு களியல் ஆட்டத்தை நடத்தி காட்டினார்கள். என்னுடைய உரையின் போது நான் அதை சுலபமாக குறிப்பிட்டு அந்த சாதாரணத்தில் சுயநலப்படி தனியார் குடும்பாவளை பாராட்டியதோடு இந்த கலை கலைஞ நாட்களில் அழைத்து போகக்கூடாது, அதற்காக பேராயத்தோட அனைத்து பள்ளிகளில் இந்த கலையை அறிமுகப்படுத்தி பயிற்றுவதற்கான அனைத்து ஒத்தாசைகளை நான் வழங்குவதற்கு கோரியிருந்தேன். எனவே இந்த
இந்த தினம் இந்த கிராமத்தில் இருந்தபோது அறிஞர்கள் சான்சலர் அவர்கள் ஏற்பட்டு வந்தார்கள். நான் அப்போது நினைத்தேன் அவர்கள் ஒருவேளை இதை தன்னுடைய திருச்சபையிலிருந்து அழைத்து வந்திருக்கலாம், ஒரு குழுவை அழைத்து வந்திருக்கலாம், இந்த கலைக்குழுவை நினைத்தேன். ஆனால் அவர்கள் எடுத்த உடனே நான் பேசுவதற்கு முன்னால் குறிப்பிட்டார்கள், நாங்கள் ஒரு அசோசியேஷன் வைத்திருக்கின்றோம், வருகின்ற நாட்களில் இந்த கலை அழிந்து போகக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு வைத்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். நான் எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றுவதற்கு வழக்கறிஞர் சாம்சன் அவர்களை இறைநாட்டுத்தான் என்னுடைய நேர் எதிரை கொண்டு வந்தார் என நான் புரிந்து கொண்டேன். இவ்வாறாக நிச்சயமாக என்னுடைய பேராயத்திலே இருக்கின்ற 17 பள்ளிகளுக்கும் நிச்சயமாக இந்த கலையை ஒருவேளை வழக்கறிஞர் அவர்கள் அந்த குழுவோடு ஆலோசனை இலவசமாகவோ அல்லது சிறிய பொருள் செலவோடோ இந்த கலைகளை பேராயத்தினுடைய பல்வேறு 17 மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளிகளுக்கும் அறிமுகப்படுத்துவதற்காக அனைத்து உதவிகளை செய்வேன் என இளைஞர் நல்வாழ்வுத்துறையின் இந்த இனிய கூட்டத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். களி விழாவை பொறுத்தமட்டில் களியிலானது ஒருவேளை கழித்தல், ஆடுதல், விளையாடுதல் என்ற பொருட்பட களிகள் என்ற பொருளோடு இந்த கலை உண்மையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒரு காலகட்டத்திலே இது ஒவ்வொரு மத சடங்குகளுக்காக இதுகள் இந்த களிகள் கலை பயன்படுத்தப்பட்டு இந்நாளே நம்முடைய திருச்சபைகளில் கூட கிழக்கு பிராந்தியத்திலே பெரும்பான்மையான திருச்சபைகள் நம்முடைய பஜனை என கூறுவோம். ஆனால் நம்முடைய இளைய தலைமுறை பிள்ளைகள் கேரள என கூறுவார்கள். முன்னாலே 41 நாள் பஜனை பாடுகின்ற வழக்கம் இருந்து வந்தது. காலக்கெடு காரணமாகவும் பல நெருக்கடி காரணமாக அது குறுகிக் கொண்டே செல்கின்றது. ஆனால் கிழக்கு பிராந்தியத்தை பொறுத்தப்பட்டு தென்னிந்திய திருச்சபையுடைய ஆளுநர்களுடைய கிழக்கு பிராந்தியத்திலே பல திருச்சபைகள் இன்றும் கூட கார்த்திகை முதல் தேதியிலிருந்து 41 நாட்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் பஜனை பாடுகின்ற வழக்கம் களியிலோடு. களியில் தான் அவருடைய பஜனை பாடல். அதற்கான அழகிய வெட்டமைத்து அழகிய முறையிலே கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து, கிறிஸ்துவனுடைய குலத்தை குறித்து தெரிவிக்கின்ற ஒரு சம்பிரதாயம் இந்திய கிழக்கு பிராந்தியத்திலே காணப்படுகின்றது. துணைத் தலைவராக குறிப்பிட்டது போல ஒருவேளை நாகர்கோவிலுக்கு மேற்பரப்பு பகுதியில் அந்த நிலை இல்லாமல் இருக்கிறார். இதையெல்லாம் இந்த கலை அழிந்து போகக்கூடாது. இந்த கலை அழியாத விதமாக நம்முடைய திருச்சபையினுடைய இல்லாத பிராந்தியத்திலும் இளைஞர் நல்வாழ்வுத்துறை அதிகமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு இந்த பக்தி முயற்சி சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் நடக்கின்ற இந்த பக்தி முயற்சி சங்கத்தின் நிகழ்வு மூலமாக நீங்கள் இந்த கலை எடுத்துச் செல்ல வேண்டும். அதிகமாக இளைஞர்களை இந்த களியில் பயிற்சி வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இந்த களில் விழாவானது தாங்கள் வணங்குகின்ற இறைவனை வணங்கி தன்னுடைய குருவான அண்ணாவி குருவை வணங்கி துவக்குகின்ற இந்த களியல் விழா, குருவுக்கு அதிக மதிப்பளிக்கின்ற விழா. இன்றைய தினம் அது மத சடங்குகளில் அதிகமாக அன்றைய தினம் இந்த காலகட்டத்திலும் இந்த கலையானது அறிமுகப்படுத்தப்பட்டு அதாவது அடங்கேற்றப்பட்டிருந்தாலும் கூட நாட்டிலே இப்பொழுது பல்வேறு மனித உரிமை மீட்பு நிகழ்வுகள் கூட இதை தனியான அதற்கு மெட்டையை மெருகேற்றி தன்னுடைய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செல்கின்ற ஒரு கலையாகும் கலை விழா என்று காணப்படுகின்றது. இந்த கலையில் விழாவை பொறுத்தமட்டில் பச்ச வடிவிலும் நேர் வடிவிலும் இருந்து கலையில் கலையினை ஆட்டங்களை நடத்துவார்கள். நடுவிலே அகல் விளக்கு அல்லது குத்து விளக்கு அல்லது செம்பு அல்லது உரல் அல்லது குடம் இவற்றை வைத்து சுற்றி நின்ற வட்ட வடிவிலே இருந்து அதன் சிற்றொடியிலிருந்து ஆடுகின்ற பழக்கமுடைய ஒரு அருமையான கலை. இந்த கலை அழித்து போகக்கூடாது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என இளைய நல்வாழ்வுத்துறை கேட்டுக்கொண்டு அரங்கேற்ற ஒரு வழக்கறிஞர் சாம்சன் அவர்களுக்கும் கூட்டு மேலாண்மை பள்ளிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு இந்த கலையை வளர்க்கின்றவர்கள் இருக்கும் என கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய இளைய நல்வாழ்வுத்துறைக்கும் இந்த விழுப்புரம் திருச்சபைக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து விடைபெறுகின்றேன்.